ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சித்து சமையல். இன்றைக்கி நம்ம சித்து சமையலில் அடை தோசை எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிங்க. ஏன்னா இதில் வந்து நம்ம என்ன தானியங்கள் நம்ம பிடிச்சிருக்கோ அந்த தானியங்கள்லாம் சேர்த்து பண்ணலாம். சரி வாங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய அடை தோசை எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அடை தோசை பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் ஊற வச்சிடலாம். ஸோ அதுக்கு ஒரு பவுலில் 1/2 கப் அளவுக்கு துவரம்பருப்பு, 1/2 கப் பச்சைப்பயிறு, 1/2 கப் கடலைப்பருப்பு, 1/4 கப் உளுந்து, 1/2 கப் பச்சரிசி, 1/2 கப் புழுங்கலரிசி, கூடவே 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன். இது கூட நீங்கள் விருப்பப்பட்டால் கொண்டக்கடலை இல்லைன்னா சோளம் எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லது. சரிங்களா? இப்போ வந்து இது கூட நம்ம தண்ணி சேர்த்து நல்லா ஒரு 2-3 தண்ணியில் அலசி அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். நீங்கள் காலையில் செய்ய போகிறதா இருந்தால் நைட்டு கூட நீங்கள் ஊற வச்சுட்டு அடுத்த நாள் நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ நல்லா கழுவியாச்சு. இப்போ வந்து இது கூட தண்ணி சேர்த்து நான் ஊற வைக்க போகிறேன். இது அப்படியே இருக்கட்டும், நம்ம காலையில் வந்து அடை தோசை பண்ணிடலாம். இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டேன். பாருங்கள், எல்லாமே நல்லா ஊறி போய் இருக்குது. இப்போ வந்து நம்ம இதை அரைச்சி எடுத்துடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பேட்சஸாக போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரே நேரத்தில் ரொம்ப நிறைய போட வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே ஊற வச்ச தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம், வேஸ்ட் பண்ண வேண்டாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக இருக்க மாதிரி அரைச்சிக்கோங்க. ரொம்பவும் நைஸாக இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் ரொம்பவும் கொரப்பாக இருக்கக்கூடாது. சரிங்களா? கொஞ்சம் ஒரு மீடியமாக நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ எல்லாத்தையுமே அரைச்சதுக்கப்புறமா இது கூட வந்து ஒரு 1/4 கப் போல் துருவின கேரட் சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் ஒரு பச்சை மிளகாவையும் நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இது ரெண்டுத்தையும் சேர்த்துக்கிறேன். கூடவே நல்ல ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் முழு மிளகை நல்லா இடித்து க்ரஷ் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக முருங்கைக்கீரை, இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முருங்கைக்கீரை இன்னும் கூட இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லது. எல்லாத்தையுமே நல்லா கலந்ததுக்கப்புறமா இது கூட இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து ரொம்ப இருக்கக்கூடாது அடை தோசைக்கு, கொஞ்சம் வந்து திக்காக இருக்கணும் இந்த பேட்டர், அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம இது எல்லாத்தையுமே ஊற வச்ச தண்ணியவே யூஸ் பண்ணிக்கலாம், தண்ணி வேஸ்ட் பண்ண வேணாம். சரிங்களா? நல்லா இந்த அளவுக்கு பேட்டர் கெட்டியாக இருக்கணும், அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு பேட்டர் ரெடி ஆயிடுச்சுது. வாங்கி இப்போ அடை தோசை பண்ணி எடுத்துடலாம். இப்போ அடை தோசை பண்ணுறதுக்கு தோசைக்கல் சூடு பண்ணியிருக்கேன். கல் சூடானதும் இல்லை கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிக்கிறேன். முதல் தோசைக்கு மட்டும் இது மாதிரி பண்ணால் போதும், அடுத்த தோசைக்கு இது வேண்டாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால தோசை ஒட்டாமல் வரும். நல்லா தேய்ச்சி விட்டதுக்கப்புறமா இதில் வந்து 2 கரண்டி இல்லை 1 குழிக்கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்துட்டு நல்லா இதை வந்து விரித்து விட்டுக்கலாம். நம்ம நார்மலாக தோசைக்கு விரிக்கிற மாதிரி தான், ஆனால் கொஞ்சம் திக்காக இருக்கணும், ரொம்ப தின்னாக விரிக்கக்கூடாது. சரிங்களா? நல்லா இந்த மாதிரி விரித்து விட்டதுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் இல்லை நெய் சேர்த்துக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் வேக வச்சுக்கலாம். இதை திருப்பி போடும்போதே பாருங்கள், அந்த கலர் வந்து உங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ரொம்பவே சூப்பராக இருக்கும். 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய அடை தோசை பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. இதோட டேஸ்ட்டு கூட பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட தேங்காய் சட்னி, கார சட்னி, சாம்பார் எதுனாலும் வச்சு சாப்பிட்லாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ நிச்சயமாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தேன்னா இப்போமே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, இன்னும் நீங்கள் சித்து சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறு ஒரு சூப்பரான வீடியோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய்.